நீங்க செஞ்ச வேலைக்கு இதுவே அதிகம். சார் இன்னொரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுங்க. அவ்வளவுலாம் தர முடியாது. வேணா 5000 ரூபாய் தரேன். சார் கட்டுப்படி ஆகுது சார். இந்த ரேட்டுக்கெல்லாம் இந்த வேலையை யாரும் செய்ய மாட்டாங்க சார். நீங்கன்றதால செஞ்சோம். சரி சரி, இந்த பொடி நீங்க போங்க. வரேன் சார். வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சார். சரியா? சரி வாடா. ரெஸ்டாரண்ட் இடிச்சது அவ காலை உடைச்சது உங்க வேலை தானே ஆச்சா? சொல்லுங்க ஆச்சா, நீங்க தான் அப்படி பண்ண சொன்னீங்களா? இல்ல மோளே, அது பின்ன நீங்க இல்லனா அப்புறம் எதுக்கு அவங்க வந்து பணம் வாங்கிட்டு போறாங்க? நான் அவங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஏன் ஆச்சா இப்படி பண்ணீங்க? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? அதே மோளே, நான் தான் செஞ்சது. ஒரு അച്ഛന്റെ വേദന നിനക്ക് പറഞ്ഞാ അറിയില്ല. அவ காலை உடைச்சு படுக்க வைக்கலனா இந்த வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு எடுத்திருப்பேன். அதான் பண்ணது. நீங்க சொல்ற ரீசன் ஸ்டூபிடா இருக்காச்சா? ஸ்ருதி, நீ அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னதே எங்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் எங்களை மீறி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்ப உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்ப அதுல ஒரு பிரச்சனைனா எங்களை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? போதும் நிறுத்து. உங்களால இப்ப எனக்கும் ரவிக்கும் இருக்கிற பிரச்சனை பெருசாகதான் போகுது. ஏன் பைத்தியக்காரத்தனமா பண்ணீங்க? நான் ரவி கூட சேர்றதுக்காக நீங்க இப்படி பண்ண மாதிரி தெரியல. நான் அவனை விட்டு பெர்மனன்ட்டா பிரியறதுக்காக இப்படி செஞ்சிருக்கீங்க. இல்ல மோளே, நீ தூர விட்டு பிரிக்கதா இதெல்லாம் நான் செஞ்சேன். வேணாச்சா, இப்ப இதனால ரவி மொத்தமா என்னை விட்டு பிரிய போறான். ஆர் யூ ஹாப்பி நோ? அவனுக்கு இவனுக்கும் செட்டே ஆகாது. இவனை பார்த்தா அவனுக்கு கோவம் தான் வரும். அவன் பண்ணதாங்க கரெக்ட். அருண் இப்ப இருக்கிற நிலைமையில அவனால எதையும் யோசிக்கவே முடியாது. உனக்குமா புத்தி வரல? அதானே, என்னைக்கு நீங்க இவன் மேல தப்பு இருக்குன்னு ஒத்துக்கிட்டு இருக்கீங்க?